வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற செக்ஷன் பார்த்தீங்கன்னா, MA 4151 பேப்பர் எக்ஸாம் எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி ஹோல் சிலபஸ் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். இன்னைக்கு யூனிட் 3 மட்டும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதோட ஷார்ட்கட்ஸ் பார்க்கலாம். 2 டைமென்ஷனல் ரேண்டம் வேரியபிள்ஸ் யூனிட் 3 வந்து 2 டைமென்ஷனல் ரேண்டம். இந்த டாபிக் ஆல்ரெடி நம்ம சேனல்லே நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ பார்க்காதவங்க இப்போ அதோட ஷார்ட்கட்ஸாக தான் நம்ம இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ அதை கண்டென்ட் ரெலவெண்ட்டாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 டைமென்ஷனல் ரேண்டம் வேரியஸ் இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 2 டைப்பில் தான் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஒன்று டிஸ்க்ரீட் டைப் இல்லைனா கண்டினியூஸ் டைப். ஸோ டிஸ்க்ரீட் டைப்பில் கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா எப்படிலாம் கேட்பாங்க, எந்தெந்த ஃபார்முலாஸ் இருக்குது, எந்த ஸ்டெப்ஸில் ஒர்க் அவுட் பண்ண மட்டும் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். டிஸ்க்ரீட் டைப் ப்ராப்ளம்ஸ் வேல்யூஸ் ஆர் given directly. டைப் 1 பார்த்தீங்கன்னா டேபிள் வேல்யூஸ் ப்ராப்ளம், டைப் 2 ஃபங்க்ஷன் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ். ஸோ நமக்கு டேபிள் வேல்யூ டேரெக்டாக ஒரு டேபிள் கொடுத்து இந்த இப்போ ஷேர் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி டேபிள் வேல்யூவாக இருந்ததுன்னா எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது, இல்லை f(x) = x + something by divided by 21 ஒரு ப்ராப்ளம் இருக்கும், 27 ஒரு ப்ராப்ளம் இருக்கும், 32 ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 or 5 ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் தான் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுங்கிறது கொஷினாக கேட்பாங்க. ஸோ டிஸ்க்ரீட் டைப்பில் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது டேபிள் வேல்யூ அண்ட் ஃபங்க்ஷன் பேஸ்டான ப்ராப்ளம்ஸாக இருந்ததுன்னா நம்ம செக் பண்ண வேண்டியது மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ, கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி வேல்யூ, செக் இண்டிபெண்டன்ட் ஆர் நாட். 3 கேட்டகரியில் நமக்கு கொஷின் கேட்பாங்க, இல்லை 3 சேர்த்து ஒரே கொஷினாக கேட்பாங்க. மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ எப்படி பார்க்குறது, கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி எந்தெந்த மாதிரிலாம் ஒர்க் அவுட் பண்ணுறது, அதோட ஃபார்முலா என்ன, அதோட ப்ரொசீஜர் என்ன, இண்டிபெண்டன்ட் ஆர் நாட் செக் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜருங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ பார்க்கலாம். மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படி கேட்குறாங்கன்னா நம்மளுடைய ஃபார்முலா P(x)(x) = X. அதாவது எக்ஸ் பேஸ்டாக இருக்கிற வேல்யூ எல்லாத்தையுமே நீங்கள் எழுதி டோட்டல் வேல்யூ பார்க்குற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். ஒய்னா ஒய் பேஸ்டாக இருக்கிறது Py(y) = P(y) இப்போ ஒய்யோட டேட்டா உங்களுக்கு 1 2 3 கொடுக்குறாங்கன்னா இண்டிவிஜுவலாக ஒன்னோட வேல்யூக்கு ரெலவெண்ட்டாக எக்ஸோட வேல்யூவை ஆட் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். இது ஃபஸ்ட்டு கேட்டகரி. அடுத்து கண்டிஷனல் ப்ராபபிலிட்டினா எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா இருக்குது. கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி எக்ஸ் ஆன் ஒய்யாக இருந்ததுன்னா f(x) given y = f(x, y) divided by f(y). எக்ஸ் அண்ட் ஒய் சேர்த்து எழுதணும். அடுத்து எந்த பார்ட்டை நம்ம கிவனில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கோமோ அதை மட்டும் எடுத்து எழுதுகிற மாதிரி இருக்கும். அடுத்து கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒய் ஆன் எக்ஸாக இருந்ததுன்னா f(y given x) = f(x, y) divided by f(x). எக்ஸ் அண்ட் ஒய் டிவைடட் பை f(x) எழுதுகிற மாதிரி இருக்கும். கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியோட ப்ராப்ளம்ஸ் ஃபார்முலா இதுதான். இதுக்கு ஏற்றபடி நம்ம ப்ராப்ளம்ஸ் கொடுத்தோம்னா ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். அடுத்து இண்டிபெண்டன்ட் ஆர் நாட் அப்படி செக் பண்ணுறது கேட்குறாங்க. அதுவும் டிஸ்க்ரீட் டைப்பில் கேட்குறாங்கன்னா P(x) = x டாட் P(y) = y, x, y XYயோட டோட்டல் ஆன்சருக்கு ஈக்குவலண்ட்டாக வருதா, அதாவது XYயோட மல்டிப்ளிகேஷனுக்கும் நம்ம அந்த டேபிள் வேல்யூ பார்த்துருப்போம் இல்லை மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் பேஸ் தான், அந்த ப்ராடக்ட் வேல்யூவும் ஈக்குவலண்ட்டாக வருதா அப்படிங்கிறத இங்கே செக் பண்ணுவோம். தட் இஸ் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் இண்டிபெண்டன்ட் ஆர் நாட்ங்கிற கன்க்ளூஷனுக்கு நம்மளால் வர முடியும். டிஸ்க்ரீட் டைப்பில் இந்த 3 மெத்தடில் தான் எந்த ப்ராப்ளம் கேட்டாலும் கேட்க முடியும். ஸோ நமக்கு மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் பார்க்க தெரியும், கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி தெரியும், இண்டிபெண்டன்ட் ஆர் நாட் தெரியும்னா நம்ம ஒரு கேட்டகரியை ஃபுல்லாக பார்த்துட்டோன்னு அர்த்தம். அடுத்து இதே மாதிரி தான் கண்டினியூஸ் டைப்லேயும் நம்ம செக் பண்ணுவோம். பட் நமக்கு லிமிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. லிமிட் பேஸ்டாங்கிறப்ப நம்ம இன்டகிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். வேல்யூஸ் ஆர் கிவன் இன்டர்வல் பேட்டர்ன். ஸோ இன்டர்வல் பேட்டர்னா உங்களுக்கு 0 1 இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. 0 <= x <= 1, 0 y <= 1 இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அந்த 0 1ங்கிறது தான் லோயர் இன்டர்வல் அப்பர் இன்டர்வல்னு எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுலேயும் அதே ப்ரொசீஜர் தான். மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய், கண்டிஷனல் ப்ராபபிலிட்டிஸ், இண்டிபெண்டன்ட் ஆர் நாட் இந்த கேட்டகரியில் தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்குறாங்கன்னா இன்டெக்ரல் f(x) அதாவது கிவன் ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அண்டர் ஒயில் நம்ம இன்டகிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபங்க்ஷனை எழுதிக்கோங்க. எக்ஸ் பார்க்குறோன்னா ஒய் பொறுத்து இன்டகிரேட் பண்ணுங்கள், ஒய் பார்க்குறோன்னா அண்டர் எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணால் வி காட் தி ஆன்சர். இது மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன். அடுத்து கண்டிஷன் ப்ராபபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய் f(x, y) = f(x and y divided by f(y). கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒய் ஆன் எக்ஸாக இருந்ததுன்னா f(y given x) = f(x, y) divided by f(x). சேம் ஃபார்முலா, பட் நம்ம இந்த கன்வெர்ட் பண்ணுறோம்ல f(y, f(x) அது இந்த மெத்தடில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசப்படும்.
அடுத்து கண்டினியூஸ் டைப்பில் இண்டிபெண்ட் ஆர் நாட் எப்படி செக் பண்ணுறதுனாலும் f of x into f of y equal to f of x, y. ஆனால் இங்கே f of xங்கிறது மார்ஜினல் PDF of x. அங்கே டேபிள்லேருந்து நம்ம டேரெக்டாக வேல்யூ எடுக்கிற மாதிரி இருக்கும். இங்கே மார்ஜினல் PDF of x நம்ம தனியாக கேல்குலேஷன் பார்த்துருப்போம்ல, அந்த வேல்யூ. f of yங்கிறது மார்ஜினல் PDF of y வேல்யூ. இது ரெண்டோட ப்ராடக்ட்டு நமக்கு கிவன் ஃபங்க்ஷனாக இருக்கா நம்ம செக் பண்ணணும். கிவன் ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா இட் இஸ் இண்டிபெண்ட், அதர்வைஸ் நாட் இண்டிபெண்ட், டிபெண்டன்சின்னு நம்ம முடிக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் நம்ம 2 செக்ஷனாக பிரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டிஸ்கிரீட் டைப்புங்கிறத டாபிக் 1 வச்சுக்கோங்க, கண்டினியூஸ் டைப்புங்கிறத டாபிக் 2 நம்ம எடுத்த ப்ராப்ளம்ஸ் டிசைட் பண்ணிக்கலாம். அடுத்த டாபிக் 3 பார்த்தீங்கன்னா கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் பார்க்குறது. ஸோ கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்டில் தான் உங்களுக்கு 16 மார்க் கொஷினே கேட்பாங்க. இட் இஸ் எ ரிப்பீட்டட் டாபிக். இந்த டாப்பிக்கில் ஒரு கொஷின் கண்டிப்பாக வரும். நீங்கள் இந்த யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதில் பார்த்தீங்கன்னா எப்படிலாம் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று டேபிள் ஃபார்மேட்டில் கேட்குறாங்க, இல்லைனா டிஸ்கிரீட் டைப்பில் கேட்குறாங்க, அப்படி இல்லைனாலும் கண்டினியூஸ் டைப்பில் கேட்குறாங்க. இந்த டிஸ்கிரீட் டைப் அண்ட் கண்டினியூஸ் டைப்லாம் நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம்ல டாபிக் 1 அண்ட் டாபிக் 2ல் அதோட கண்டினியூட்டி தான் நம்ம இங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். டேபிள் வேல்யூ மட்டும் டேரெக்டாக ஃபார்முலா எழுதி டேரெக்டாக டேபிள்லேயே கால்குலேஷன் பார்த்து சப்ஸ்டியூட் பண்ணாலே ஆன்சர் வந்துடும். ஸோ இந்த மாடல் ரொம்ப ரொம்ப ஈஸி. முதல்ல அதை தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம இந்த மாடலை ப்ரிப்பேர் பண்ணதுக்கு சம். இப்போ டேபிள் ஃபார்மேட்டுக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபார்முலா எப்படி இருக்கும்னா, R of x, y equal to covariance of x, y divided by sigma x, sigma y. இதில் கோவேரியன்ஸ் ஃபார்முலா என்ன, அதில் இருக்கிற x பார் y பார் ஃபார்முலா என்ன, இந்த சிக்மா x சிக்மா y ஃபார்முலா என்ன, இது எல்லாமே தனித்தனியாக நம்ம பார்த்து இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே நம்ம டேபிள்லேருந்து ஒர்க் அவுட் பண்ணால் ஃபைனலாக இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணாலே we get the answer. அவ்வளோதான். இந்த டேபிள் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா மொத்தமே 2-3 ப்ராப்ளம் தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம். ஃபாதர்ஸ் ஏஜ், சன்ஸ் ஏஜ் ரிலவெண்ட்டாக இருக்கும், இல்லை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேப்பர், காமர்ஸ் பேப்பர் ரிலவெண்ட்டாக 2 கம்பேரிசனில் ஒரு ப்ராப்ளம் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2 or 3 ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் எப்படி மாடலில் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த மாதிரிலாம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டால் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரீட் டைப்பில் காரலேஷன் கோஎஃபிஷியன்ட் கேட்குறாங்கன்னா எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். R of x, equal to covariance of x, y divided by sigma x, sigma y. இதில் covariance of x, yனா அதோட ஃபார்முலா என்ன தனியாக எழுதிக்கணும். அடுத்து சிக்மா x, சிக்மா y தனித்தனியாக பார்த்து ஒவ்வொரு ஃபார்முலா ரிலவெண்ட்டாகவும் நம்ம எல்லா வேல்யூமே பார்த்துட்டோன்னா டைரெக்டாக ஆன்சர் வந்துடும். ஸோ கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ், ஒய்னா ஃபார்முலா E of x, y மைனஸ் E of x into E of y. E of x தனியாக பார்க்கணும், E of y தனியாக பார்க்கணும், அண்ட் xy தனியாக பார்க்கணும். டினாமினேட்டரில் இந்த சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் தனித்தனியாக பார்க்கணும். அவ்வளோதான். ஸ்டெப் 1 ஸ்டெப் 2ன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமே 5 ஸ்டெப் தான் வர மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு எல்லாம் தனித்தனியாக பார்த்துட்டு ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணாலே ப்ராப்ளம் ஓவர். இது கண்டினியூஸ் டைப்பில். இதுக்கான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு தடவை ஃபுல்லாக பாருங்கள். கண்டினியூஸ் டைப்பாக பொறுத்தவரை ரோ ஆஃப் எக்ஸ், ஒய் இந்த நோட்டேஷனில் ஆர் எழுதணுமா ரோ எழுதணுமான்னு இல்லை, நீங்கள் ரோனே கோட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஃபார்முலா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது சேம் தான், கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் டிவைடட் பை சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய், அதே ஃபார்முலா தான். பட் இந்த கோவேரியன்ஸ் எழுதும்போது அதுவும் நமக்கு சேஞ்ச் ஆகாது. பட் கண்டினியூஸ் டைப்னா இது எல்லாமே பார்க்கும்போது மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கும்போது எல்லாமே சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், இன்டர்வல் பேட்டர்னாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி ஆகும். அதாவது இன்டகிரேட் பண்ணணும், அவ்வளோதான் வித்தியாசப்படும். Here first we find marginal PDF of x, அதாவது f of x வேல்யூ பார்க்கணும். இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி f of x, y கிவனில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த ஃபங்க்ஷன் இதே அண்டர் ஒயில் இன்டெக்ரல் கொடுத்துருப்பாங்களே அதை பொறுத்து நம்ம இன்டெகிரேட் பண்ணுறது தான் மார்ஜினல் PDF ஆஃப் எக்ஸு. அதே மாதிரி ஒய் பார்க்குறோன்னா அண்டர் எக்ஸில் நம்ம இன்டெகிரேட் பண்ணணும். E of x பார்க்கணும், E of y, E of xy இது நம்ம ஃபங்க்ஷனில் நமக்கு தேவைப்படும். ப்ராப்ளத்தில் டெஃபினிஷனில் நம்ம கோட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபார்முலா பேஸ் நம்ம தனித்தனியாக இதெல்லாம் கேல்குலேஷன் பார்க்குறோம். E of x பார்க்குறோன்னா இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி x into f of x dx. ஸோ எக்ஸோட இப்போ பார்த்துருக்கிற மார்ஜினல் PDF ஆஃப் ஃபங்க்ஷன் வேல்யூ ஃபைனல் ஆன்சர் வந்திருக்குள்ள f of x, இதை மல்டிப்ளை பண்ணிட்டு நம்ம இன்டெகிரேட் பண்ணணும். அண்டர் எக்ஸ்லேயே இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். E of yங்கிறது மார்ஜினல் PDF ஆஃப் y வந்திருக்கும்ல, இதை பொறுத்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். xy இந்த மாதிரி பார்க்கணும். அடுத்து வேரியன்ஸ் வேல்யூ சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் சிக்மா ஒய் ஸ்கொயர். ஸோ சிக்மா எக்ஸ் ஸ்கொயர்னா வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் என்னன்னு தனியாக பார்க்கணும், சிக்மா ஒய் ஸ்கொயர்னா வேரியன்ஸ் ஆஃப் ஒய் என்னங்கிறத தனித்தனியாக ஒர்க் அவுட் பண்ணும். இப்படி தனித்தனியாக இந்த ப்ரொசீஜர் வைஸ் கால்குலேஷன் பார்த்துட்டு எல்லாத்தையும் நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணாலே நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். இது டைப் 3. ஸோ டாபிக் 3ல் பார்த்தீங்கன்னா கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் மெத்தடில் டேபிள் மெத்தட், டிஸ்கிரீட் டைப்பில் எப்படியெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணணும், கண்டினியூஸ் டைப்பில் என்ன ப்ரொசீஜருங்கிறத நம்ம ஜென்ரலாக இப்போ நம்ம பார்த்துருக்குறோம் அந்த வீடியோவில். இதுக்கு ரெலவெண்ட்டாக ஒரு ப்ராப்ளம் பார்த்தா ஈஸியாக கான்செப்ட் புரியும்.
டாபிக் 4 ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் பேஸ்டாக ஏதாவது கொஸ்டின் கேட்கலாம். ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் ஆஃப் ரெக்ரெஷன் எக்ஸ் ஆன் ஒய் இஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஈக்குவல் டு பி எக்ஸ் ஒய் ஆஃப் ஒய் மைனஸ் ஒய் பார். ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் ஆஃப் ரெக்ரெஷன் ஒய் ஆன் எக்ஸ். ஸோ ஒய் ஆன் எக்ஸ் கேட்குறாங்களா, எக்ஸ் ஆன் ஒய் கொஷின்லேயே கேட்பாங்க. ஸோ அதுக்கேற்றபடி நம்ம ஃபார்முலா இருக்குது. எக்ஸ் ஆன் ஒய்யாக இருந்தால் எக்ஸ் ஆன் ஒய், ஒய் ஆன் எக்ஸ் இருந்தால் ஒய் ஆன் எக்ஸ். இதுக்கேற்றபடி நம்ம ஃபார்முலா எழுதி சப்ஸ்டியூட் பண்ணால் we get the answer. சில சமயம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெக்ரெஷன் கேட்பாங்க. அதாவது இதில் நம்ம டிஃபைன் பண்ணல ஒய் ஆன் எக்ஸ் எக்ஸ் ஆன் ஒய், இதோட ஃபார்முலா ஒய் ஆன் எக்ஸ்னால் நியூமரேட்டர் சேம் தான் ரெண்டுத்துலேயுமே. ஒய் ஆன் எக்ஸ்னால் எக்ஸ் தானே செகண்டரியாக இருக்குது, அப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஸ்கொயர். இங்கே எக்ஸ் ஆன் ஒய்யாக இருந்ததுன்னா ஒய்யோட வேல்யூ எடுக்கும். அண்ட் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு இது ரெண்டோட மல்டிப்ளிகேஷன் தான் நம்ம ஆர் ஸ்கொயர்னு சொல்லுவோம். பி எக்ஸ் ஆன் ஒய் அண்டு ஒய் ஆன் எக்ஸோட வேல்யூ. காரலேஷன் கோஎஃபிஷியன்ட்டில் இதுக்கடுத்து நம்ம பார்க்கறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெக்ரெஷன். இந்த டாபிக் ரெலவெண்ட்டாகவும் சில சமயம் ப்ராப்ளம் கேட்கலாம். அண்ட் லாஸ்ட் டாபிக் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் ஒன் டைமென்ஷனல் ரேண்டம் வேரியபிள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 8 மார்க் கொஷின் இல்லை 2 மார்க் கொஷின் கேட்குறாங்க. கிவன் டேட்டா ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. அடுத்து மொத்தம் 5 ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும். ஸ்டெப் 1ல் நியூ ரேண்டம் வேரியபிள் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ எக்ஸ் ஈக்குவலன் டு அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதிக்கணும். எக்ஸ்னு ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அடுத்து செகண்ட் ஸ்டெப்பில் டிஎக்ஸ் பை டிஒய் அண்டர் ஒயில் நீங்கள் டிஃப்ரென்ஷியேஷன் பாருங்கள். ஸ்டெப் 3ல் மாடுலஸ் வேல்யூ பார்த்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 4ல் இதோட கேல்குலேஷன் முடிஞ்சது. அப்போ இதுக்கு ரெலவெண்ட்டாக நம்ம ரேஞ்ச் பார்க்கணும். ரேஞ்சுனால் லிமிட் பார்க்கணும். ஸோ ஃபைண்ட் ரேஞ்ச் ஆஃப் ஒய். ஸோ இதை கம்பேர் பண்ணி எழுதுறது தான் ஸ்டெப் 5. ஸோ ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4, ஸ்டெப் 5 இந்த ப்ரொசீஜரில் தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஒன் டைமென்ஷனல் ரேண்டம் வேரியபிள். உங்களுக்கு எக்ஸ் ஆன் ஒய் கொடுத்தாலும் நீங்கள் எக்ஸ் பேஸ்டாக வேல்யூவை மாற்றணும், அவ்வளோதான். ஸோ இப்போ எக்ஸில் எடுத்து நான் ஒய்க்கு ரெலவெண்ட்டாக ஆன்சர் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணுறது தான் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஒன் டைமென்ஷனல் ரேண்டம் வேரியபிள். இது லாஸ்ட் டாபிக் தான். இதில் மேக்ஸிமம் 2 மார்க் கொஷின் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. கொஞ்சம் ஃபங்க்ஷன் எக்ஸ்பொனன்ஷியல் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா 8 மார்க் கொஷினாக கேட்குறாங்க. ஸோ யூனிட் 3 ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டாபிக் மட்டும் கவர் பண்ணாலே போதும். மொத்தம் 5 டாபிக் ரெலவெண்ட்டாக தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஸோ டாபிக் 1 டிஸ்க்ரீட் டைப்பில் எப்படி கேட்பாங்க, டாபிக் 2 கண்டினியூஸ் டைப்பில் எப்படி பார்ப்பாங்க, டாபிக் 3 காரலேஷன் கோஎஃபிஷியன்ட் எந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணணும், டாபிக் 4ல் ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும், டாபிக் 5ல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஒன் டைமென்ஷனல் ரெலவெண்ட்டாக எப்படி மாற்றணுங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கிட்டால் யூனிட் 3 ஈஸியாக கவர் பண்ணலாம். யூனிட் 3 தான் MA 4151 பேப்பர்லேயே ஈஸியான சிம்பிளான டாபிக். இந்த யூனிட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண தேவையில்லை. 2 டாப்பிக்கில் தான் ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவும் சேம் கண்டென்ட் தான். பட் டிஸ்க்ரீட் டைப்புக்கு எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறோம், எந்தெந்த ப்ரொசீஜரில் ஃபாலோ பண்ணுறோம், கண்டினியூஸ் டைப்புக்கு எந்தெந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறோங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் இந்த மாடலில் எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் அழகாக அட்டன் பண்ணலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 10-15 ப்ராப்ளம் தான் இருக்கும் யூனிட் 3ல். ஸோ அதை நல்ல ரிவிஷன் கொடுங்க. கண்டிப்பாக யூனிவர்சிட்டி எக்ஸாமில் நீங்கள் யூனிட் 3 ரெலவெண்ட்டாக ஒரு கொஷினாக ஈஸியாக அட்டன் பண்ணுவீங்க. ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அதுக்கு கான்ஃபிடெண்ட்டாக நம்ம ப்ரிப்பரேஷன் இருந்ததுன்னா ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா kanidapillai@gmail.com மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் யூனிட் ரிவிஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.